வெல்கம் டு அன்பர்சி கிச்சன். இன்றைக்கி அன்பர்சி கிச்சனில் நம்ம கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கேரட் பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, துருவின கேரட் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், துருவின தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், ஒரு ஸ்பூன் பால் பவுடர். அவ்வளவுதான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட் அது கூட சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா நைஸாக துருவிக்கலாம், இல்லைனா நீங்கள் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து கூட எடுத்துக்கோங்க. அதே போல் தேங்காய் வந்து அந்த கருப்பு பகுதியெல்லாம் இல்லாமல் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம். நல்லா ட்ரை ஆகி அதில் உள்ள ஈரம் எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் இது கூட வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது என்னோடய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு கப் கேரட்டு, ஒரு கப் தேங்காய், இது ரெண்டுக்கும் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு விட அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம், குறைவாக வேணாலும் எடுத்துக்கலாம். இனிப்பு வந்து உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை போட்டவுடனே நம்ம வந்து மீடியமான தீயில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து அப்படியே இலகி வரும் பாருங்கள் நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் அதில் தூவிக்கலாம். இதை நல்லா நம்ம அடிப்பிடிக்காமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஓரளவு தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா பாருங்கள் சுருண்டு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் இது கூட 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பால் பவுடர் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா சுருண்டு இது அல்வா பதத்துக்கு சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எந்த ட்ரேயில் கொட்டுறோமோ அந்த ட்ரேயை நல்லா நெய் தடவி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கலாம். நான் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து அதில் கொட்டிடலாம். எந்த அளவுக்கு நமக்கு கேக் பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு இதை அழுத்தி விட்டு சமப்படுத்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டோம். மேல் பக்கம்லாம் நல்லா வழவழன்னு வர அளவுக்கு நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு இப்போது இது சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு கத்தி வச்சு இதுக்கு வந்து பீஸ் போட்டுடலாம். ஏன்னா நம்ம கோடு போட்டு விட்டுட்டா தான் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம கத்தி வச்சு இதை போட்டு விட்டுட்டோம். இப்போ இது மேலே ஒவ்வொரு முந்திரி பீஸ் வச்சிடுறோம். அது சும்மா டெக்கரேஷனுக்காக தான் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதில் இருக்க சூடு எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பிடிச்சி இப்படி இழுத்தாலே கேக் வந்துடும். பாருங்கள், வந்துருச்சு. இப்போ கையாலேயே இதை உடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாயில் போட்டால் அப்படியே கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. இந்த பர்ஃபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.